சிங்கமும் புலியும் ஒரு சாதாரண நரிக்கு முன்னால் மண்டிட்டு நின்னா அதை உங்களால் நம்ப முடியுதா? காட்டில் ஒரு புதிய விசித்திரமான மிருகம் தோணுச்சு. அதோட நிறம் நீலம். அது கடவுள் அனுப்பின தூதனா, ஒரு ஏமாத்து வேலையா? இந்த நீல நிற நரியோட ரகசியம் என்ன? நம்ம ஊர் நரிக்கு அன்னைக்கு நேரம் சரியில்லை. பசியோட ஊருக்குள்ளே போனால் அங்கே இருந்த நாய்ங்கள்லாம் லொல்லு லொல்லுன்னு துரத்த ஆரம்பிச்சிருச்சு. உயிர் பிழைக்க ஒரே ஓட்டம் ஓடின நரி தொபுக்கடீர்னு ஒரு சலவக்காரன் தொட்டிக்குள்ளார விழுந்துருச்சு. வெளியே வந்து பார்த்தா என்னது இது, தலையிலேருந்து வால் வரைக்கும் அவதார் படம் மாதிரி நீல கலரில் மாறிடுச்சு. கண்ணாடியில் தன்னை தானே பார்த்துக்கிட்டு, ஏய் நான் பார்க்க செம கெத்தா இருக்கேன்ல அப்படின்னு ஒரு குட்டி டான்ஸ் போட்டுச்சு நம்ம நரி. காட்டுக்குள்ளர போய் நான் தான் கடவுளோட நேரடி தூதன், என்னை எல்லாரும் வணங்குங்க அப்படின்னு ஒரு பிட்டை போட்டுச்சு. அங்கே இருந்த எல்லா மிருகங்களுக்கும் சிங்கராஜாவுக்கும் சேர்த்தே பயம் வந்துருச்சு. ஆகா, ஏதோ ஒரு புது ஐட்டமாக இருக்குன்னு எல்லா மிருகங்களும் நரிய ராஜாவாக ஏற்றுக்குச்சு. உடனே நரிக்கோ ஒரே குஷி. ஏன்னா வேலை செய்யாமலே செம சாப்பாடு இல்லை. ஆனால் மேலாப்பில் சாயம் மாறிட்டா உள்ளுக்குள்ளே இருக்கிற புத்தி போகுமா? ஒரு நாள் ராத்திரி தூரத்தில் மற்ற நரிங்க ஊழையிடுற சத்தம் கேட்டுச்சு. அந்த சத்தத்தை கேட்டதும் நம்ம நீலராஜா தன்னை மறந்து வாயை வானத்தை பார்த்து வச்சு ஊன்னு ஊழையிட்டு காரியத்தை கெடுத்துக்குச்சு. அவ்வளோதான், அங்கே இருந்த எல்லா மிருகங்களும் உஷாராயிடுச்சு. டேய் ஏமாத்துக்கார பயல அப்படின்னு பாயவும் நம்ம நரி தப்கடீர்னு ஒரு ஸ்பீடில் அங்கேருந்து தப்பிச்சு ஓடிடுச்சு. இந்த கதையோட நீதி என்னன்னா, என்னதான் வேஷம் போட்டாலும் உள்ளே இருக்கிற குணம் ஒரு நாள் வெளியில் வந்துடும். அதனால் எப்பையும் உண்மையாக இருங்க, அவ்வளோதான். போலி வேஷம் ஒரு நாள் நிச்சயமாக கலைஞ்சிடும். நீங்கள் யாராக இருக்கிறீங்களோ அப்படி வாழ்கிறது தான் சிறப்பானது. பொய்யால் கிடைக்கிற வெற்றி நிலைக்காது. உங்கள் அடையாளத்தை மறைக்க முயன்றால் கடைசியில் அவமானம்தான் மிஞ்சும். அடுத்த கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.